இதில் ஒரு கதை, கதையை தொடர்ந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஒரு வகுப்பில் 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் 50 கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்து எல்லாட்டையும் கொடுக்குறாங்க. ஒரே மாதிரி சைஸில் இருக்குது, ஒரே மாதிரி ஒயிட் ரேப்பர், ஒரு வித்தியாசம் இல்லை. உங்கள் பேர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. பேர் எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமில் கொண்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் பரம் போட்டுருங்கன்றாங்க. எல்லாரும் அவங்க பேர் எழுதிட்டு 50 பேர் கொண்டு போய் அவங்க ரூமில் அந்த ரூமில் போட்டுறாங்க. இந்த மேடம் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் போய் அந்த கிஃப்ட்டை பூரா போட்டதுக்கப்புறம் களைச்சி போட்டு திருப்பி உங்களுக்கு 30 செகண்ட் டைம், நீங்கள் போய் அந்த 30 செகண்டில் உங்கள் பேர் எழுதுன அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வரணும். போய் எல்லாம் பயமாக தரப்பட்டு ஓடுறாங்க, தேடுறாங்க, விடுறாங்க. 30 செகண்ட் முடிஞ்சு போயிருந்து கடைசியில் யார் கையிலையும் அவங்க பேர் எழுது ஆகப்படவே இல்லை. இப்போ 30 செகண்ட் டைம், உங்கள் கண்ணில் முதல்ல எந்த கிஃப்ட் பாக்ஸ் போடுதோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுங்க. அது யார் பேர் இருக்கோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்து கொடுக்கும்போது இன்னொருத்தர் இவர் தான் உங்கதுன்னு 30 செகண்டில் எல்லார் கைக்குமான கிஃப்ட்டை சேர்ந்துருச்சு. அவங்க பேர் உள்ளது. டீச்சர் சொன்னாங்களா, உங்களுக்கான மகிழ்ச்சியை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா அது கிடைப்பது ரொம்ப கடினம். சக மனிதனோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும்னு சொன்னாங்க அந்த டீச்சர். உங்களுக்கு போர்ச்சுகீசிய ஃபுட்பாலர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவர் தான். அவர் வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன். அவர் தன்னோட குடும்ப பயணத்துக்காண்டி சுற்றுலா போகிறதுக்காண்டி ஒரு ஜெட் ஏர் ஃப்ளைட் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதோட விலை 60 மில்லியன் யூரோ. அப்படி யோசிக்கிறார் அவர். சின்ன வயசில் அவங்க அம்மா மதேரான்ற ஒரு வில்லேஜில் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் எல்லாம் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு கிராமத்துக்கு, ஒரு நகரத்துக்கு போகணும். 10 கிலோமீட்டர் வெறும் காலில் அந்த மோசமான சாலையில் நடந்து போவாங்களாம் போர்ச்சுகீஸில். அது ஞாபகம் வந்தவொடனே அந்த ஃப்ளைட் வாங்குற ஐடியாவை கைவிட்டுட்டு 100 கிராமங்கள் இருக்கக்கூடிய 100 ஸ்கூலுக்கு பஸ்ஸஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களாம் உட்காந்து ஜாலியாக ஆடி பாடி சந்தோஷமா அந்த ஸ்கூலுக்கு போகும்போது என் கண்களில் நீர் வந்து விட்டேன்னு சொல்கிறாங்க. யார்? ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க, நான் சொல்லி கொடுத்த வாழ்க்கையின் வேல்யூஸை மதிப்பெண்ணி புரிஞ்சு செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷம்ப்பா, காட் பிளஸ் யூன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வானத்தில் பறக்கிறது முக்கியம் இல்லை, பல கனவுகளுடன் பறக்க முடியாம பொருளாதாரம், கல்வி, பல கனவுகள் இருக்கும். பறக்க முடியாத குழந்தைகளை பறக்க வைப்பதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்குன்னு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்றாரு. பஸ் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க கடையில் சாக்லேட் வாங்கும்போது ஒரு ஏழை பிள்ளை பக்கத்தில் நிற்க உங்களே பார்த்துட்டு ₹1 சாக்லேட்டா அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களை ரோட்ல, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தாலும் அங்கிள் அப்படின்னு உங்களை பார்த்து கூப்பிடும். அந்த அன்பு, எந்த நம்பிக்கை அவர் நேற்று வாங்கி கொடுத்தார், அந்த நம்பிக்கை, நம்மேல் நம்பிக்கை, அன்பு, அந்த நம்பிக்கை அன்பு விதையை வருங்கால ஜெனரேஷன் மனசுல நம்ம விதைக்கணும். இந்த உலகம் அழகானன்றது சக மனிதனின் மகிழ்ச்சியில் நம் மகிழ்ச்சியை தேடுவோம். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை விதைப்போம், அன்புடன் நம்பினா